என் தங்கமே, இந்த நேரத்தில் நீ இங்கே வந்திருக்கின்றாய் என்பது தற்செயலல்ல. யாரோ உன்னை இங்கே அழைத்து வந்தார்கள் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் உண்மை என்னவென்றால், உன் வாராகி தாயாகிய நானே உன்னை இங்கே அழைத்து வந்தேன். என்னுடைய பிள்ளை, என் வாக்கினை கேட்க வேண்டும். என்னுடைய குரல் உன் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் என்று நானே உன்னை இப்போது அழைத்திருக்கின்றேன். உன் வாழ்க்கை இப்போது எவ்வாறு இருக்கின்றது என்பதும், இனி அது எவ்வாறு மாறப்போகின்றது என்பதும் இரண்டையும் சேர்த்து உன் அன்னையாகிய நான் இன்று உனக்கு சொல்லவிருக்கின்றேன். என்னை முழுமையாக கேட்பாயா என் செல்லமே? இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்தது சொற்பமில்லை. உன் வயதில் இருக்கும் மற்றவர்களுக்கு இல்லாத அனுபவங்களை எல்லாம் நீ மிகவும் இளம் வயதிலிருந்தே சுமந்தவாறே வந்திருக்கின்றாய். ஒரு மனிதன் இந்த வயதில் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமா என்று யாரேனும் கேட்டால் வேண்டாம் என்றே கூறுவார்கள். ஆனால் என் பிள்ளையாகிய நீ அந்த துன்பங்களையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சுமந்தே வந்தாய். யாரிடமும் கை நீட்டாமல், யாரிடமும் புலம்பாமல், உள்ளே வேதனைப்பட்டு கொண்டே வெளியே புன்னகை காட்டி நடந்து வந்தாய். இதனை உன் வாராகித்தாய் நான் பார்த்து கொண்டே இருந்தேன் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே. உன் மனதுக்கு ஒரு நிமிடம் கூட ஓய்வு கிடைத்ததில்லை என்பது எனக்கு தெரியும். காலையில் விழுந்திருக்கும் போதே ஒரு பாரம் உன் மார்பின் மேல் இருப்பது போல் நீ உணர்கின்றாய். இன்று என்ன நடக்கும்? யாரிடமிருந்து என்ன வரும்? எந்த பக்கத்திலிருந்து இடர் வந்து விழும் என்று அமைதியற்ற நிலையில் நீ தினமும் காலடி எடுத்து வைக்கின்றாய். ஒரு துன்பம் முடிந்தது என்று நினைத்து மூச்சு விடுவதற்குள் அடுத்தது ஏற்கனவே காத்திருக்கின்றது. இது முடியவே முடியாதா? இந்த ஓட்டம் நிற்கவே நிற்காதா என்று உன்னுள்ளே கேட்டுக்கொண்டே நடந்து வந்திருக்கின்றாய். ஒரு இடர் தலையை நீட்டினால் நீ அதை அடக்குவாய். அடுத்தது இன்னும் பெரிதாக வருகின்றது. இது யாரோ திட்டமிட்டது போன்று இருக்கின்றதே என்று கூட உனக்கு தோன்றுகின்றது. நான் மட்டும் ஏன் இப்படி என்று உன்னுள்ளே கேட்கின்றாய். ஆனால் அதற்கு யாரும் மறுமொழி சொல்வதில்லை என்று வலிக்கின்றது. இரவு வந்தால் இன்னும் கடினமாகிறது. உறக்கம் என்பது உண்மையிலேயே உன்னை வந்தடைவதில்லை. கண்களை மூடிக்கொண்டு படுத்திருப்பாய். ஆனால் உள்ளே சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். மற்றவர்கள் கவனிக்கின்றார்கள் என்று அஞ்சி உறங்குவது போல் நடிப்பாய். உண்மையில் உறங்கவே இயலாத ஒரு இரவை நீ ஒரு நடிப்பாக மாற்றிக்கொள்கின்றாய். இதுவே மிகப்பெரிய வலி. என்னுடைய துன்பம் என்னை மட்டுமே அறிந்திருக்கும். இதை மற்றவர்களிடம் சொன்னால் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். தெரிந்து கொண்டாலும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்ற வலிமையான உண்மை உன் மனதில் பதிந்துவிட்டது. அந்த வலியோட நீ இன்றும் உறங்குகின்றாய், இன்றும் விழிக்கின்றாய். என் செல்லமே, உன் வேதனை மற்றவர்களுக்கு வேடிக்கையாக தோன்றியது என்பதை நீ உணர்கின்றாய். நீ ஒரு துன்பத்தில் இருக்கும்போது அவர்கள் உதவ வரவில்லை. மாறாக உனது துன்பம் அவர்களுக்கு ஒரு செய்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனது. உனக்கு இது தேவைதான் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள் என் பிள்ளையே. நன்மை செய்ய போனாய், துன்பங்கள் உன்னை வந்தடைந்தன. சரியாகவே நடந்து கொண்டாய். ஆனால் நீ நிரூபிக்க வேண்டிய சூழல் வந்தது. உன்னிடம் குற்றமே இல்லாமலும் நீ போராடியே ஆக வேண்டியிருந்தது. இது எவ்வளவு கொடுமை என்று உன் வாராகித்தாய் நான் உணர்கின்றேன். எந்த விஷயத்தை தொட்டாலும் மற்றவர்களுக்கு அது எளிதாக கிடைக்கும். உனக்கு மட்டும் அதில் தடைகள் வருகின்றன. என்னை மட்டும் ஏன் இப்படி என்று கேட்கின்றாய். உன் வயதிலேயே இத்தனை இடர்களை அனுபவித்தால் இனி வரும் காலத்தில் என்னவெல்லாம் நடக்குமோ என்று மனம் அஞ்சி நடுங்குகின்றது. தெரிந்த இடர்களோடு தெரியாத இடர்களும் சேர்ந்து வருகின்றன. இவை எல்லாவற்றையும் சமாளிப்பதற்குள் உன் சக்தி வற்றி இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் என் பிள்ளையே, உன் சக்தி வற்றவே மாட்டாது. ஏனென்றால் அந்த சக்தியை ஊட்டிக் கொண்டிருப்பவள் உன் வாராகித்தாய் நான் தான். என் தங்கமே, நீ என்னிடம் ஒன்று கேட்கின்றாய் இல்லையா?
அம்மா, துன்பம் என்பது வாழ்க்கையில் எல்லோருக்கும் உண்டு என்று தெரியும். ஆனால் என்னால் தாங்க இயலாத துன்பங்களை எனக்கு ஏன் கொடுத்தாய் என்று கேட்கின்றாய். இதை நீ மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு கேட்காமல் இருந்திருந்தால் அந்த கேள்வியை உன் வாராகித்தாய் நானே உன்னிடம் கேட்க செய்திருப்பேன். ஏனென்றால் இந்த கேள்வி வர வேண்டும், இந்த வழி உணரப்பட வேண்டும். அதன் பிறகுதான் விடை உனக்கு கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, உண்மையை கூறுகின்றேன், கேட்பாயா? நீ வாழ்க்கையில் சில இடங்களில் தவறு செய்தாய். அது உன்னுடைய விவேகமின்மை. அன்போடு சொல்கின்றேன், கோபத்தோடு சொல்லவில்லை. நீ சொல்லக்கூடாதவர்களிடம் சொன்னாய், காட்டக்கூடாதவர்களிடம் காட்டினாய், நம்பக்கூடாதவர்களை நம்பினாய். உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறும் விஷயங்களை, உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் வழிகளை அவர்களுக்கு விருந்தாக வைத்தாய். அவர்கள் அதை ஆகாரமாக உண்டுவிட்டார்கள். இன்று நீ காண்கின்றாய், யாரோ கூறியதை வேறொருவரிடம் சொல்லி மகிழ்பவர்கள் மட்டுமே இந்த உலகில் மிகுதியாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது என் பிள்ளையாகிய நீ உன் மனதை அவர்களிடம் திறந்துவிட்டது. அதுவே இந்த துன்பங்களுக்கு வித்தானது. இப்போது புரிகின்றதா என் செல்லமே? இனிமேல் ஒரு விஷயம் மனதில் கொள்வாயாக. உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய துன்பங்களை, உன்னுடைய கனவுகளை யாரிடமும் எளிதாக பகிர்ந்து கொள்ளாதே. யார் உன்னுடையவர்கள் என்று உண்மையிலேயே தெரிய வந்த பிறகு மட்டுமே மனம் திற. அதுவரை மூடி வைப்பாயாக. இது கோபமோ சோர்வோ தனிமையோ அல்ல. இது உன்னை காக்கும் ஞானம். இதனை உன் வாராகித்தாய் உனக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். என் தங்கமே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கேயாவது சென்றுவிட வேண்டும், ஒரு அமைதியான இடம் கிடைக்குமா என்று மனம் ஓடுகின்றது என்று தெரியும். அந்த எண்ணம் வரும்போது வருந்தாதே. அந்த எண்ணம் நீ தோற்றுவிட்டாய் என்று காட்டவில்லை. அந்த எண்ணம் உன்னுடைய மனம் ஒரு இடைவெளி கேட்கின்றது என்று காட்டுகின்றது. உன் மனம் வலிக்கின்றது என்பதற்கான அடையாளம் அது. வலிக்கும் மனம் ஒரு நாள் குணமடையும். ஆனால் உணர்வற்ற மனம் ஒருபோதும் வாழாது. நீ இன்னும் உணர்கின்றாய் என்பதே உன்னுடைய உயிரோட்டம். எதிர்காலம் குறித்த அச்சம் உன்னை நெருங்குகின்றது என்று தெரியும். என்ன ஆகுமோ என்று அறியாமல் நடக்கின்றாய் என்று நினைக்கின்றாய். ஆனால் கேட்பாயா, உன் எதிர்காலத்தை யார் நிர்ணயிக்கிறார்கள் என்று தெரியுமா? உன் வாராகித்தாய் நான் தான். நீ கணித்தது அல்ல உன் எதிர்காலம். உன் அன்னை வகுத்தது உன் எதிர்காலம். அது நன்றாக இருக்கும், அது சிறப்பாக இருக்கும். அதை நான் வாக்களிக்கிறேன். என் பிள்ளையே, இப்போது உன்னுடைய துன்பங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் வழிகளை, உன்னை அழுத்தும் இடர்களை, உன் எதிரிகளின் சூழ்ச்சிகளை என் உலக்கை ஒரே அடியில் நொறுக்கிவிடும். அது இப்போதே தொடங்கிவிட்டது. நீ கண்டுகொண்டே இரு. உன் வாழ்க்கை என்ற நிலத்தை என் கலப்பையால் உழுது கொடுப்பேன். புதிய விதைகள் விழும், புதிய பயிர் முளைக்கும், புதிய வளம் வரும். இதுவரை செழிக்காத உன் வாழ்க்கை இனி செழிக்கும். ஏனென்றால் அதனை உழுவதற்கு உன் வாராகித்தாய் நான் இறங்கி வந்துவிட்டேன். என் தங்கமே, நீ வயதுக்கு மீறிய அனுபவங்களை இளம் வயதிலேயே பெற்றுக்கொண்டாய் என்று வலிக்கின்றது. ஆனால் அந்த அனுபவமே உனக்கான மிகப்பெரிய ஆயுதம். நீ அந்த உயரத்தை எட்டும்போது மற்றவர்கள் தடுமாறி நிற்கும் இடங்களில் நீ உறுதியாக நிற்பாய். இது எனக்கு புதியதல்ல, இதனை நான் கடந்து வந்தவன் என்று அசைக்க இயலாத நம்பிக்கையோடு நடந்து விடுவாய். அப்போது யாரோ உன்னிடம் கேட்பார்கள், இந்த வயதில் நீ இவ்வளவு தெளிவாக எவ்வாறு இருக்கின்றாய் என்று. அப்போது நீ பெருமையோடு கூறுவாய், என் வாழ்க்கை என்னை கற்றுக் கொடுத்தது, என் துன்பங்கள் என்னை செதுக்கின, அதனால்தான் நான் இப்படி இருக்கின்றேன் என்று. அந்த நாள் வரும், நிச்சயமாக வரும். என் செல்லமே, பதற்றம் கொள்ளாதே. ஒவ்வொரு நாளும் உன்னை நெருக்கும் விஷயங்களிடமிருந்து விலகி ஓடாதே. நேருக்கு நேர் எதிர்கொள். உனக்கு என்ன வேண்டும் என்று தெளிவாக அறிந்து அதை நோக்கி நட. அப்போது உன் எதிர்காலம் நன்மையை மட்டுமே உனக்கு கொண்டு வரும். நீ தவறு செய்தாலும் கூட அந்த தவறை நான் திருத்தி விடுவேன். நீ பின்னடைந்தாலும் கூட உன்னை நான் முன்னே இட்டு செல்வேன். ஏனென்றால் நீ என் பிள்ளை, உன் வாராகி தாயின் பிள்ளை. என் அன்பான தங்கமே,
இன்று நீ அனுபவிக்கும் வேதனைகள் நிரந்தரமானவை அல்ல. இன்று உன்னை சூழ்ந்திருக்கும் நெருக்கடிகள் நிரந்தரமானவை அல்ல. இவையெல்லாம் மாறும். ஏனென்றால் உன் துன்பங்களை அனுபவித்தவளும் நானே. அதனை மாற்றுவதும் என் கையில்தான் இருக்கின்றது. நீ படும் துன்பத்திற்கு ஏற்ப உன் மகிழ்ச்சி இன்னும் பெரிதாக வரும். துன்பத்தின் ஆழம் அறியாதவனுக்கு மகிழ்ச்சியின் இனிமை தெரியாது. உனக்கு இரண்டும் தெரியும் என்பதால் உன் மகிழ்ச்சி இன்னும் மிகவும் ஆழமானதாக இருக்கும். என் பிள்ளையே, இந்த வயது உன் வாழ்க்கையில் நன்மையையும் தீமையையும் சரியானதையும் தவறானதையும் ஒரே நேரத்தில் உனக்கு காட்டுகின்றது. இது குழப்பமாக தோன்றும், ஆனால் இது தெளிவிற்கான பாதை. இதன் பிறகு உன் மனம் தானாகவே நிலையான தெளிவை அடையும். யாரும் விலகிச் சென்றாலும் யாரும் வந்தாலும் நீ உறுதியாக நிலைத்திருப்பாய். என் தங்கமே, ஒரு விஷயம் இன்றிலிருந்தே மனதில் கொள்வாயாக. நீ தனியாக இல்லை. நீ வாராகித்தாய். நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன். என் கண்கள் உன்மேல் என்றும் இருக்கும். என் பாதுகாப்பான கரங்கள் உன்னை என்றும் தாங்கும். நீ விழுந்தாலும் நான் பிடிப்பேன். நீ தளர்வடைந்தாலும் நான் தூக்குவேன். இனிமேல் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணத்திலும் உன் வாராகி தாயின் ஆசீர்வாதம் உன்னை மூடி நிற்கும். இந்த வாராகி அம்மன் உரைக்கின்றேன், உன் வாழ்க்கையில் நல்ல காலம் வருகின்றது. நிச்சயமான வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது. நீ எண்ணியதை விட மிகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. கவலைப்படாதே என் தங்கமே. உன் அன்னை இருக்கின்றேன். உன் வாராகி தாய் இருக்கின்றேன். எல்லாம் நலமாகும். எல்லாம் நிச்சயமாக நலமாகும். என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் உன் காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்டகாலம் இதோடு முடிந்துவிட்டது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உனக்காக ஓடோடி வந்திருக்கிறேன். எத்தனை நாட்கள் கண்ணீரோடு கலங்கி நிற்கின்றாய். ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் போல உனக்கு தெரிந்திருக்கும். பட்ட கஷ்டங்களும் மற்றவர்கள் கொடுத்த வழிகளும் உன்னை ஒரு வழி ஆக்கிவிட்டதை உன் அன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இந்த சோதனையான காலத்தை நீ கடக்க வேண்டும் என்றால் உனக்கு ஒரு பிடிமானம் வேண்டாமா? அதற்காகத்தான் உன் வாராகி அன்னை நான் இதோ உனக்கு இரட்டிப்பு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் தாய் உனக்கு இடும் அன்பு கட்டளை. இதை முழு மனதோடு ஏற்றுக்கொள். உன் வாழ்வு இப்போதே மாறத் தொடங்குகிறது என் செல்லமே. உன் கவலைகளை பற்றி நீ இனி யோசிக்காதே. உன் கஷ்டங்களை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை இவ்வளவு காலம் கரடுமுரடாக இருந்திருக்கலாம். ஆனால் என் கலப்பையை வைத்து உன் வாழ்வை உழுது அதை செழிக்க வைக்கப் போகிறேன். இனி உன் கவலையெல்லாம் என் பொறுப்பு. நீ பட்ட வேதனைகளுக்கு மருந்தாக இதோ 2 பெரிய வெற்றிகளை உன் கையில் கொடுக்கிறேன். இதில் முதலாவது உன் சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. உன் மனதுக்குள் நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இருந்திருக்கிறது அல்லவா? அது நடக்குமா நடக்காதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்த அந்த ஒரு காரியம் இப்போது உன் கைக்கு வந்து சேரப்போகிறது. நீ எதை நினைத்து உருகினாயோ அதை உன் மடியில் கொண்டு வந்து போடுகிறேன். அடுத்ததாக உன் உழைப்பிற்கும் தொழில் முறைக்கும் கிடைத்த வெற்றி. நீ பார்க்கும் வேலையிலே அல்லது செய்யும் தொழிலிலோ இதுவரை பல தடைகளை சந்தித்திருப்பாய். இனி அந்த நிலை மாறப்போகிறது. உன் தொழிலில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த வாராகி தாய் உனக்கு தரப்போகிறேன். கை நிறைய வருமானமும் மன நிறைய நிம்மதியும் உனக்கு கிடைக்கப் போகிறது. சொந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், செய்யும் தொழிலில் ஒரு லாபம் என இந்த 2 செய்திகளும் உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்லும். என் கை உன்னை எப்போதும் பாதுகாப்பாக தாங்கி பிடிக்கும். எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் உன் அன்னை நான் மலை போல நிற்கின்றேன். இனி உன் வாழ்வில் அதிர்ஷ்டமும் உறுதியாக வெற்றியும் மட்டுமே நிலைத்திருக்கும். என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு என் பிள்ளையே. எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்த உனக்கு இதற்கு மேலும் இருக்கின்ற பிரச்சனைகளை கடந்து செல்வது ஒன்றும் அத்தனை பெரிதான விஷயம் கிடையாது.
ஆனாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு ஓய்வு உண்டு. ஒரு நிமிடமாவது மூச்சு விடுவதற்கு ஓய்வு கிடைக்க வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் உன் பேச்சை கேட்டு அதன்படி நடக்கத் தொடங்கும். அதனால்தான் இன்று இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்திகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும். என் அன்பு பிள்ளையே, எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற குழப்பத்தில் நீ தவிர்த்த காலங்கள் முடிந்துவிட்டது. இனி உன் புத்திக்கு தெளிவையும் உன் மனதுக்கு துணிவையும் உன் வாராகி தாய் நான் கொடுக்கப் போகிறேன். ஒரு செயலை தொடங்கும் போது அந்த தெளிவு உனக்கு கிடைந்துவிட்டாலே போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை என்னால் ஜெயித்துவிட முடியும் என்கிற அசாத்திய நம்பிக்கை உனக்குள் தானாக பிறந்துவிடும். என் செல்லமே, எப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி நடப்பவை உனக்கு எதிராக இருப்பதாக தோன்றுகிறதோ, எப்போதெல்லாம் எதிரிகளை பற்றிய பயம் உன்னை ஆட்கொள்கிறதோ, அப்போதெல்லாம் நீ ஒன்றை மட்டும் நினைவிற்கொள். எனக்கு என் வாராகி தாய் இருக்கிறாள், அவள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாள் என்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் உன் ஆண் மனதில் இருந்தால் போதும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை தூக்கிவிட உன் அன்னை நான் காத்து கொண்டிருப்பேன். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனையும் ஏதோ ஒரு நம்பிக்கைதான் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் பிடிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் போது எதற்காக வாழ வேண்டும் என்கிற வெறுப்பு உனக்கு வரலாம். அந்த விரக்தி ஒருமுறை உன்னை வந்து தீண்டி இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் வாழ்வில் அது நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் தங்கமே, கஷ்டங்கள் என்பது உனக்கு மட்டுமே வந்த தனிப்பட்ட விஷயம் என்று எண்ணி முடங்கி போய்விடாதே. உன் துயரத்தை விட பெரிய துயரத்தில் எத்தனையோ பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் படும் வேதனையோடு ஒப்பிட்டு பார்த்தால் உன் அன்னை நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கை எவ்வளவோ மேலானது என்பதை நீயே உணர்வாய். உன்னை காக்க என் கையில் இருக்கும் உலக்கை எப்போதும் தயாராக இருக்கிறது. உன் பயத்தை அடித்து நொறுக்கி உன் வாழ்வில் புது ஒளியை நான் ஏற்றுவேன். எதற்கும் கலங்காதே. உன் நிழலாக இந்த வாராகி தாய் எப்போதும் கூடவே வருவேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கின்ற சில கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அந்த நேரம் உன்னுடைய மனது படபடக்கச் செய்யும். ஆனால் அந்த நேரம் இந்த தாயானவள் என்ன நினைத்தால் உன்னுடைய மனதுக்குள் அது ஒரு தெளிவை கொடுக்கும். அது என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் அந்த இடத்தில் அப்படியே நிற்காதல்லவா? நாட்கள் நகர நகர பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். ஏதோ ஒரு தீர்வினை அது கொண்டு வந்துதானே ஆக வேண்டும். அதனால் அதை நம்பி என் பிள்ளை நீ சென்று கொண்டே இருக்கலாம். இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ நினைக்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்துவிட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். அம்மா எதையும் புரியாதவள் அல்ல என்பதை நீ முதலில் புரிந்து கொள். அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வருவாள். அவளை அழைத்தால் போதும் என்ற எண்ணம் மட்டும் நீ உனக்குள் எப்பொழுதும் வைத்து கொண்டிரு. என் தங்கமே, இன்று அம்மா உனக்கு கட்டளையிட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளை எப்பொழுதுமே மனதை இறுக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றாய். என்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு கண்முன்னால் நிகழ்ந்தாலும் முழுமையாக உன்னால் வாய்விட்டு சிரிக்க முடியவில்லை. நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? ஐயோ, நாம் இப்பொழுது சிரித்து விட்டால் அடுத்தது வருகின்ற கண்ணீரை உடனடியாக காண வேண்டுமே, நமக்கு பிரச்சனைகள் அத்தனை அதிகமாக இருக்கின்றதே என்று என் பிள்ளைக்கு மனதுக்குள் தோன்றிவிடும். அதிகமாக சிரித்தால் பின்னால் அழ வேண்டி இருக்கும் என்று எல்லோரும் சொல்வது போல நமக்கு நடக்குமோ என்று நீ பயப்படுகிறாய். பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கே இந்த தத்துவம் என்றால் நானே ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நம்மால் இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும் என்று என் பிள்ளை நினைத்து சிரிக்கலாமே. விட்டு விடுகின்றாய் என் தங்கமே.
வாய்விட்டு சிரிக்க வேண்டும். உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய மருந்து, உன்னுடைய அத்தனை நோய்களுக்கும் சிறப்பான மருந்து, யாராலும் கொடுத்துவிட முடியாத ஒரு மருந்து என்றால் அது உன்னுடைய புன்னகைதான். அது உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைக்க முடியாது. எந்த விதத்திலும் உன்னை யாரும் இங்கே காயப்படுத்திவிட முடியாது. எல்லோருமே உன்னுடைய புன்னகையை நீ பரிசாக கொடுத்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே. உன்னுடைய ஒரு நிமிட சிந்தனை சரியான சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்ததை எல்லாம் சரியாக செய்து முடித்து விட்டாய். நீ எத்தனை மணி நேரம் சிந்தித்தாலும் ஒரு தவறான விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் அது கடைசியில் தவறாகவே சென்று முடிந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. நான் உனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருக்கின்றது, அது என்னென்ன விஷயத்தில் இருக்கின்றது என்று தெளிவாக சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருக்கின்றது என்று எண்ணி நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன் தாயானவள் உனக்கு அன்பு கட்டளை விதித்து என் வாக்கினை உன்னை கேட்கச் செய்கின்றேன். அதனால் என் குழந்தை, இனிமேல் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உன் வாழ்க்கை இந்த வாராகியின் கையில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு என்பதை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றதாக மாறும். அதை நான் மாற்றிக் கொடுப்பேன் என் தங்கமே. உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். அதற்கான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்பட்டு உன்னுடைய உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளாதே. வருங்காலம் உனக்கு சிறப்பாக எதிர்காலமாக இருக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாயோ அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து முழுமையான சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். அதனால் என் குழந்தை, எல்லாவற்றையும் மனமகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி கொண்டிரு. நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். இந்த வாராகியினுடைய அரவணைப்பு என்று முன்னோடி இருக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் ஆருயிர் தங்கமே, உன் மனதின் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. நீ கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதை இனி பூக்களாக மாறும். உலகம் உன்னை கைவிட்டாலும் உன் அன்னை வாராகி உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டாள். உன் பொறுமைக்கு கிடைத்த வெற்றியாக நீ இழந்த அனைத்தையும் விட சிறந்த ஒன்றை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும். பயம் கொள்ளாதே. உன் நிழலாக நான் என்றும் தொடர்வேன். இருளை கிழித்து வரும் கதிரவனைப் போல உன் வாழ்க்கை இனி பிரகாசிக்கப் போகின்றது. எதற்கும் அஞ்சாமல் நிமிர்ந்து நில். உனக்கான உலகத்தை நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன் தாயின் மடியில் நீ பாதுகாப்பாக இருக்கின்றாய். மாங்கல்யம் உண்டாகட்டும். எல்லாம் சுபமாகவே முடியட்டும்.